ஸோ WWE பேஷ் இந்த பெர்லின் 2024ஓட ப்ரிவ்யூ. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பேஷ் இந்த பெர்லின் 2024ஓடைய ப்ரெடிக்ஷன், மேட்ச் கார்டு, பெட்டிங் ஆர்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து டீட்டெயிலாகவே பார்ப்போம், இன்க்ளூடிங் டேட் அண்ட் டைம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே பார்ப்போம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப்பராக பாருங்கள், அப்போ நான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அப்படி வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம ரெஸ்டில் அங்கே ஒரு சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம பெல் ஐக்கான் கொடுத்துருக்கீங்களான்றதையும் நோட் பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கான் கொடுக்காம இருந்திருப்பீங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ நிறையவே யூடியூப்ல இருங்க. ஸோ அதையும் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வாரம் சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேஷ் இந்த பெர்லின்ல பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் சாட்டர்டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்மாக் டவுன் ஸ்ட்ரீம் ஆகும். ஆக்சுவலி வெள்ளிக்கிழமை நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனை டேப் பண்ணிடுவாங்க. அண்ட் ஆல்சோ சாட்டர்டே மார்னிங் தான் நமக்கு ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. அதுக்கான ஸ்பாய்லர் வீடியோஸ்லாம் நான் இன்ஸ்டன்ட்டாக போட்டுருவேன், அது உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சது தான். அண்ட் ஆல்சோ அதே சாட்டர்டேல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் நடக்க போகுது. சாட்டர்டே நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பேஷ் இந்த பெர்லின்ல வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமை பார்க்கலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் சாட்டர்டே ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஷெடியூல்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருங்க. அதுக்கான ரீசன் என்னென்னா, நிறைய பேர் பேக்லாஷ் பார்த்துருப்பீங்க. ஸோ பேக்லாஷோட எஃபெக்ட் இப்போ வரைக்கும் இங்கே இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா யூகே பெப்ரிவான ஜெர்மனியில் இப்போ வரைக்கும் நடக்க போகுது. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா, ஸோ ஆடியன்ஸ் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ செட்டப் பண்ணியிருக்காங்கன்னா 13,319 டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா WWE மொத்தமாக ஃபீச்சர் பண்ணியிருக்காங்களாமா. இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பேஷ் இந்த பெர்லின் சோல்ட் அவுட் ஆகிற நிலைமையில் இருக்காமா. இப்போ வரைக்கும் அரௌண்ட் 300 டிக்கெட்ஸ் ப்ளஸ் தான் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேஜராக டிக்கெட் சேலிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போயிருக்குன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்மாக் டவுனும் சரி, இந்த பேஷ் இந்த பெர்லினும் சரி ஒரே அரினால தான் நடக்க போகுது. ஸோ யூபர் அரினா, அதாவது மெர்சிடிஸ் பென்ஸ்ன்ற அரினால தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ ஆடியன்ஸை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. பேக்லாஷோட எஃபெக்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாஷோட பெட்டரில் எதிர்பார்க்கலாம்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ நம்ம மேட்ச் கார்டுக்குள்ள போகலாம். இப்போ வரைக்கும் கரண்டாக பேஷ் இந்த பெர்லினுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 5 மேட்சஸ் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பண்ணியிருக்காங்க. 5ல் 3 டைட்டில் மேட்சஸ், ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப் மேட்ச், ஒரு டாக் டீம் மேட்ச் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் டாக் டீம் மேட்ச் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஸ்ட்ராப் மேட்ச், த பெஸ்ட் இன் த வேர்ல்ட் CM Punk vs ஸ்காட்டிஷ் வாரியர் ட்ரூ மெக்கிண்டருக்கான மேட்ச். இந்த மேட்சோட ஸ்டோரி லைன் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போகிறாங்க. ஒரு லாங் லென்த்தான ஸ்டோரி லைன் தான், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேடாஸான ஒரு ஃபியூரியஸான ஒரு ஸ்டோரி லைன். இதை பற்றி நான் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம், அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஸ்டோரி லைன் தான். இந்த ஸ்டோரி லைனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இப்போ சம்மர் ஸ்லாமில் இவங்களுக்கான மேட்ச் நடந்திருக்கும். அதில் வந்து செத் ராலின்ஸ் கூட ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரியாக இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா வந்து அந்த மேட்ச்சில் CM Punk வின் பண்ணலான்னு இருக்கும்போது இந்த இடத்துல ட்ரூ மெக்கிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இவங்களுக்குள்ளான ஸ்ட்ராப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேஷ் இந்த பெர்லினுக்கான ஃபியூச்சர் பண்ணியிருக்காங்க. இதுக்கான பெட்டிங் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ பெட்டிங் ஆர்ட்ஸ் யாருக்கு ஃபேவராக வந்திருக்கு, நம்மளோட பேஷ் இந்த வேர்ல்ட் CM Punkக்கு ஃபேவராக தான் வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ ஸ்பெகுலேஷன் வைஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா CM Punk வின் பண்ண வைக்கலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, ஸோ இந்த மேட்ச்சில் CM Punk வின் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா சம்மர் ஸ்லாம்லேயே அவங்கள தோக்க வச்சிட்டாங்க WWE. இந்த மேட்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண வைக்கணும். ஏன்னா இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறதை வச்சு ஸோ இவங்களுக்கான நெக்ஸ்ட் மேட்ச் ஹெல் இன் எ செல் மேட்சாக வந்து பேட் பெல்ட்டில் நடக்கும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன். இதுக்கான நியூஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் அப்டேட்ஸில். ஸோ அந்த நியூஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரஸ்டடாக தான் இருந்துச்சு. எப்படியும் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பேஷ் இந்த பிளாட் பிளட்டில் வர இழுத்துருவாங்க. ஸோ அதோட இந்த செக்மெண்ட் வந்து இவங்களுக்கான ஃபியூட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஃபேஸ் அது இருக்கலாம்ன்றது என்னோட ஒப்பீனியன். அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரெடிக்ஷனும் CM Punk தான். ஸோ CM Punk வின் பண்ணாதான் ஸோ 1-on-1 ஈச்சாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கான ஃபைனல் ஃபேஸாக பேட் பெட்டில் ஹெல் இன் எ செல் மேட்சாக நடக்கலாம்ன்றது என்னோட ஒப்பீனியன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட ப்ரெடிக்ஷன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ரெண்டாவதாக வந்து டாக் டீம் மேட்ச். ஸோ டெரர் ட்வின்ஸான நம்மளுடைய டேமியன் பீஸ் ரியா ரிப்ளே வர்சஸ் நம்மளுடைய நியூ ஜட்ஜ்மெண்ட்டான டாமினிக் மிஸ்டீரியோ, அது மட்டும் இல்லாமல் விமன்ஸ் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன் லிவ் மார்கனுக்கான மிக்ஸ் டாக் டீம் மேட்ச். இந்த மேட்சோட ஸ்டோரி லைன் வைஸ் பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இந்த மேட்சோட ஸ்டோரி லைன் வந்து சம்மர் ஸ்லாமில் ஆரம்பிச்சது தான். ஸோ டாமினிக் மிஸ்டீரியோ ரியா ரிப்ளேக்கு அகேன்ஸ்டாக திரும்பி லிவ் மார்கனுக்குள்ள சேர்ந்துருவாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டேல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. டேமின் பீஸ்டையும் நம்மளுடைய ரியா ரிப்ளேயும் ப்ராப்ளி இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக ஃபேஸாக புஷ் பண்ணுற நிலையில். ஸோ ப்ரெடிக்ஷன் பெட்டிங் ஆர்ட்ஸ் யாருக்கு ஃபேவராக இருக்குது. ஸோ பெட்டிங் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேமின் பீஸ் ரியா ரிப்ளேக்கு ஃபேவராகவே வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டாகாக நம்மளுடைய டர்ட்டி டாமும் நம்மளுடைய லிவ் மார்கனும் இருக்காங்க. இந்த மேட்சோட ப்ரெடிக்ஷன் வைஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய டேமியன் பீஸ் அந்த நம்மளுடைய லிவ் மார்கன் நம்மளுடைய ரியா ரிப்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணலான்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேட் பண்ணியிருக்காங்க. நான் என்னோட ப்ரெடிக்ஷன் சொல்லிடுறேன். ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் படி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ லிவ் மார்கன் வின் பண்ணலான்றது என்னோட ஒப்பீனியன். அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளுடைய டேமியன் பீஸும் டேமியன் பீஸும் நம்மளுடைய ரியா ரிப்ளேயும் வின் பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கான ஸ்டோரி லைன் இந்த இடத்துல முடிஞ்ச மாதிரி ஆயிரும். ப்ராப்ளி இதை வந்து கொஞ்சம் கண்டினியூ பண்ணுற விதமாக இவங்க வந்து டாமினிக்
டொமினிக் மிஸ்டீரியோவையும் லிவ் மார்கனையும் வின் பண்ண வைக்கலாம்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க? ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி. ஸோ மூணாவதாக வந்து விமன்ஸ்க்கான டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ நம்மளுடைய அன்ஹோலி யூனியனான ஆல்பா ஃபயர் ஈஸ்லா டவுன் ஸோ வர்சஸ் நம்மளுடைய ஜேட் கார்கில் பியாங்கா பெலருக்கான விமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்சோட ஸ்பெகுலேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ பெட்டிங் அட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்ஹோலி யூனியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆட்ஸ் ஃபேவராகவே வந்திருக்கு. இந்த இடத்துல பியாங்கா பெலர் ஜேட் கார்கில் அண்டர் டாக்காகவே இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த மேட்ச்சில் ஸ்பெகுலேஷன் வைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுடைய பியாங்கா பெலருக்கும் நம்மளுடைய ஜேட் கார்கிலுமான ஒரு சில பிரேக்கப்பை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காட்டலாம்ன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான செப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஃபியூட் டெவலப் பண்ணலான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ என்னோட ப்ரெடிக்ஷன் நான் சொல்லிடுறேன். ஸோ என்னோட வயசு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஜேட் கார்கில் நம்மளுடைய பியாங்கா பெலரும் வின் பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன். அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுடைய அன்ஹோலி யூனியனுடைய அந்த டேக் டீம் டைட்டில் ரெயின் ரொம்ப இம்ப்ரெசிவாக இல்லை. சொல்லப்போனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைட்டிலே டிஃபென்ஸ் பண்ணல. ஸோ இவங்களை ஏனாதானோன்னு ஏதோ சாம்பியனாக வச்சிருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த டேக் டீம் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒத்தியாக மாறணும்னா ஸோ ஜேட் கார்கில் பியாங்கா பெலர் கையில் தான் கொடுக்கணும். ஸோ இவங்களுக்கான பிரேக்கப் இருக்குமாடான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ இவங்களுக்கான பிரேக்கப் ப்ராபப்ளி வந்து ராயல் ரம்பிளில் கூட வைக்கலாம்ன்றது எனக்கு தோணுது. ஸோ இவங்களுக்கான பிரேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிளில் வச்சு ஸோ ரெசில்மேனியாவில் இவங்களுக்கு 2 பேருக்குள்ள ஒரு மேட்ச் நடந்தால் பயங்கர அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இதுதான் நடக்கும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் ஆல்சோ நான் என்னோட ப்ரெடிஷனே சொல்லிடுறேன். ஸோ நம்மளுடைய பியாங்கா பெலர் ஜேட் கார்கில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ விமன்ஸ் டேக் டீம் சாம்பியனாக க்ரௌன் ஆவாங்கன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ நாலாவது அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் அவருடைய டைட்டிலை நம்மளுடைய கெவின் ஓவன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாரு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சைடான பெடிக்ஷன் தான். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் தான் வின் பண்ண போகிறாரு. ஸோ பெட்டிங் ஆட் ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் வந்திருக்கு. பட் இருந்தாலும் ஸ்பெகுலேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க அண்ட் ஆல்சோ நானும் என்ன சொல்கிறேன்றதை கேளுங்க. ஸோ இந்த ஸ்பெகுலேஷன் வைஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ப்ராபபிளி வந்து கேஓவுடைய ஹீல் டர்னை பார்க்கலாம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்பையான மேட்சாக இருக்கும்ன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மேட்சோட எண்டிங்கில் ப்ராபபிளி நம்ம வந்து கேஓவை ஹீல் டர்னாக பார்க்கலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஐடியாவும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா கெவின் ஓவன்ஸ் எவ்வளோ நாளாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸாக காட்டுறீங்க. ஸோ ஃபேஸ்ன்றது அவருக்கு செட் ஆகவே இல்லை. ஸோ ப்ராபப்ளி அவர் கையில் வந்து ஹீல் டர்ன் கொடுங்க. ஸோ அந்த 2017 அந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் டர்ன்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. அந்த டைம் யூனிவர்சல் சாம்பியனாக கூட இருந்திருந்தார். ஸோ அந்த மாதிரி கெவின் ஓவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிங் பேக் வேணுன்ற மாதிரி ஆடியன்ஸ் நிறையா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த மொமெண்ட் கூட நடக்கும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்கள். ப்ராபப்ளி வந்து பார்த்தீங்கன்னா கேவோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் டர்ன் பண்ணுவாருன்றது ஸ்பெகுலேஷன்ஸும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நானும் இதை பிலீவ் பண்ணுறேன். ஸோ கைஸ் லாஸ்ட் அண்ட் மெயின் மேட்ச். ஸோ இது வந்து மெயின் இவெண்ட்டாக ப்ராபப்ளி இருக்கான்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ WWE வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ குந்தர் அவருடைய வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை நம்மளுடைய 14 டைம் வேர்ல்டு சாம்பியனான வாய்ப்பர் ராண்டி ஆர்டன் கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாரு. இந்த மேட்சோட பெட்டிங் ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிங் ஜெனரல் குந்தருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவராகவே வந்திருக்கு. இந்த இடத்துல ராண்டி ஆர்டன் அண்டர் டாக்காக தான் இருக்காரு. ஸோ இவங்களில் நிறைய பேர் தெரிஞ்சதுதான். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து நிறைய பேர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, ஸோ ராண்டி ஆர்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 15 டைம் சாம்பியன் ஆவார்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் குந்தர் இப்போ தாங்க சாம்பியன் வின் பண்ணியிருக்காரு. ஸோ அவ்வளோ சீக்கிரம்லாம் தோக்க வைக்க மாட்டானுங்க. இன்டர் கான்டினென்டல் டைட்டில் ரெயினே அவ்வளோ இம்ப்ரெசிவாக வச்சுருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பே கையில் கொடுத்தாங்க. இவ்வளோ சீக்கிரம் தோக்க வைக்கவும் மாட்டாங்க. ப்ராபபிளி இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சது. ஸோ கிங் ஆஃப் த ரிங்கோடைய ரீமேட்ச்ன்றதை வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய ராண்டி ஆர்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கலாம் வைக்க மாட்டாங்க. இந்த மேட்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய குந்தர் வந்து டைட்டில் ரீட்டைன் பண்ணிடுவாங்க. ஸோ என்னோட ஒப்பீனியனும் அதுதான். ஸோ என்னோட ப்ரெடிக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா குந்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அவருடைய டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணுவார். நிறைய பேர் ராண்டி ஆர்டன் வின் பண்ணுவீங்கன்ற மாதிரி எதிர்பார்க்குறீங்க. ஸோ ப்ராபபிளி இதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ 0 அந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஸோ குந்தர் தான் ரீட்டைன் பண்ணுவார். ஸோ அவருடைய வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ன்றதை என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் பெட்டிங் ஆட்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ கொஞ்சம் எக்ஸ்டர்னல் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ அது போக நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் நம்ம கம்யூனிட்டி டேபை செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதில் அப்டேட்ஸ் நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலே ஸ்டெப் பண்ணியிருக்கு கைஸ்.